கோவில்பட்டியில் மின் கட்டணம் பன்மடங்கு விதித்துள்ளதாக முறையிட்ட நிலையில் முதலமைச்சரின் தனிப்பிரிவு உத்தரவை மீறி அதிகாரிகள் மின் இணைப்பை துண்டித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவில்பட்டி தென்றல் நகரைச் சேர்ந்த ராஜா என்பவருக்கு வழக்கமாக 900 ரூபாய் முதல் 1200 ரூபாய் வரை மின் கட்டணம் வரும் நிலையில் இம்முறை 9463 ரூபாய் மின் கட்டணம் வந்துள்ளதால் அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து அதிகாரிகளிடம் முறையிட்ட போது மின் கணக்கீடு செய்ய வந்தபோது வீடு பூட்டியிருந்ததால் 4 மாதத்திற்கு சேர்த்து கணக்கீடு செய்யப்பட்டதாக கூறியுள்ளனர். இதனையடுத்து முதல்வரின் தனிப்பிரிவுக்கு ராஜா புகார் தெரிவித்த நிலையில் 949 ரூபாய் மட்டும் செலுத்தினால் போதும் என குறுந்தகவல் வந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் மின்வாரிய அதிகாரிகள் முதல்வர் தனிப்பிரிவு கொடுத்த கணக்கு குளறுபடியாக இருப்பதாகவும், எனவே தாங்கள் சொன்ன மின் கட்டணத்தை செலுத்தியாக வேண்டும் என்றும் கூறியதாக தெரிகிறது. இந்த நிலையில் மின் கட்டணம் செலுத்த அவகாசம் கோரியும் மின் இணைப்பை அதிகாரிகள் துண்டித்ததால் தனது குடும்பம் இருளில் தவிப்பதாகவும், குழந்தைகள் தெருவிளக்கில் படிப்பதாகவும் ராஜா வேதனை தெரிவித்துள்ளார். இபி 900, 950, 1000 தாண்டி வராது. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 9450 வந்துருச்சு. வந்த உடனே நான் கோவில்பட்டி ஏஐட்டு போய் கேட்ட உடனே அவர் என்ன சொன்னார், இது கட்டி அவங்கன்னாரு. இது சம்மந்தமாக சிஎம் செல்லில் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அவங்க 950 கட்டி சொல்லி எனக்கு ரிப்ளை பண்ணாங்க. அதே கொண்டு போய் நான் ஏஐட்டு கேட்டேன். அதான் தப்பாக போட்டிருக்காங்க சிஎம் செல்லேருந்து, நீங்கள் பணம் கட்டி ஆகணும்னு எனக்கு சொல்லிட்டாங்க. ஆனால் 10 டைம் கொடுங்க கேட்டேன், காசு இல்லை கஷ்டப்படன்னு சொன்ன உடனே மேலே இபி மேலே கட் பண்ணி போயிட்டாங்க. போஸ்ட்டில் வீட்டில் கட் பண்ணல, போஸ்ட் கட் பண்ணி போயிட்டாங்க. 4 நாளாக நான் வீட்டில் கரண்ட் இல்லாமல் பாப்பா 6 படிக்க, பையன் எல்கேஜி படிக்க, வீட்டில் குழந்துக்கிட்டு இருக்கோம். நான் கட்டுறேன்னு சொல்லிட்டு கட்ட முடியாதுன்னு சொல்லலை. டைம் கொடுங்க கேட்கும். இப்போ அமௌண்ட்டு 900 வருடத்தில் 10,000 கட்ட முடியாது.